மழை பொழியும் காலம் இதுதானே, ஆவியானவர் காற்றாய் வீச பெருமழை பெய்திடுமே. ஆசீர்வாதம் மழை பொழியும் காலம் இதுதானே, ஆவியானவர் காற்றாய் வீச பெருமழை பெய்திடுமே. உன்னதத்தில் இருந்து உன்மேல் ஆவியை ஊற்றிடுவார். உலர்ந்து போன உன்னை இயேசு உயிர் பெற செய்திடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது, உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. நம்ம எல்லாரும் உட்காருவோம். இந்த புதிய வருஷத்தின் மாலை வேளையிலும் ஆண்டுடைய ஆலயத்துக்கு போக வேண்டும், அவருடைய சத்தம் கேட்க வேண்டும். இந்த 1ஆம் தேதி மாலை வேளையில நாம் வீட்டில் இருந்து விடக்கூடாது, தேவனை தேடி வர வேண்டும் என்று வந்த உங்களை ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த மாலை வேளையிலும் நாம் 1ஆம் தேதி காலை வேளையில வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. ஒருவேளை நீங்கள் வராதவர்கள் இந்த அட்டை கலண்டர் எல்லாம் இருக்குது, நான் போகும்போது உங்களுக்கு தருகிறேன். இந்த மாலை வேளையிலும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கென்று அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையை பொருந்தினவராய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகல கிருபையிலும் நீங்கள் பெருக வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவர் சகல கிருபையிலும் பெருகினவர். ஆண்டவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கடைசி நேரம் ஆசீர்வதி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவனை ஆசீர்வதிப்பார். நீங்களும் சகல கிருபையிலும் பெருக வேண்டும், சகல கிருபையிலும் நீங்கள் வளர வேண்டும், சகல கிருபையிலும் நீங்கள் செழிக்க வேண்டும், சகல கிருபையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த வருஷத்துல உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு பெரிய பெருக்கம் உண்டாக வேண்டும். உங்கள் ஜெப வாழ்க்கையில ஒரு பெரிய பெருக்கம் உண்டாக வேண்டும். உங்கள் ஊழியத்துல ஒரு பெரிய பெருக்கம் உண்டாக வேண்டும். உங்கள் பொருளாதாரத்துல நீங்கள் ஒரு பெரிய பெருக்கத்தை காண வேண்டும். அருமையான உங்களுடைய ஜீவியத்தின் எல்லா பகுதிகளிலும் ஒரு பெருக்கத்தை காண வேண்டும். ஆசீர்வாதத்தை குறித்து நான் பிரசங்கிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தையும் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு பிரித்து காண்பித்தேன். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் 100% அருமையான மேன்மையானது, மகிமையானது. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்துக்கு ஒப்பிட்டு பேச முடியாது. ஆனால் வேதம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தோடு இணைத்திருக்கிறது. அவ்வளவுதான். 5 காரியங்களை உங்களோடு கூட நான் நேற்று பேசினேன். அருமையான இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற ஆசீர்வாதம் உங்களிலே பெருக கடவுள். ஆமென். இயேசு கிறிஸ்துவிலே இருக்கிற ஆசீர்வாதம் பெருக கடவுள். நீங்கள் பெருக வேண்டும் என்று அருமையான சபை வாஞ்சிக்கிறது. ஜெப வீரர்கள் வாஞ்சிக்கிறார்கள், இயேசுவானவர்
எல்லாருக்கும் பெருக வேண்டும் என்ற ஆசை. நீங்கள் பெருகுகிற வழியை இந்த மாலை வேளையில நான் காண்பித்து உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப விரும்புகிறேன். நீங்கள் பெருக வேண்டும் என்றால், நீங்கள் வளர வேண்டும் என்றால், அருமையான யோனாவின் புஸ்தகத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தேவ கிருபை பெருக வேண்டும், தேவ கிருபையிலே நான் வளர வேண்டும், தேவ கிருபையிலே நான் கட்டப்பட வேண்டும் என்றால் முதல் அருமையான உங்கள் ஆவிக்குரிய பகுதியிலே உண்டாக பெரிய மாற்றம் என்னவென்றால் அருமையான தாழ்மையான ஜீவியம் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு தாழ்மையான ஜீவியம் உங்களுடைய வாழ்க்கையில பெருக வேண்டும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கும் தேவன் கிருபை அளிக்கிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 1 பேதுருவின் புஸ்தகம் அருமையான 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவருக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். நீங்கள் தாழ்மையை யாரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அருமையான சில காரியங்களிலே சிலர் எதிர்த்து நிற்பார்கள், சில காரியங்களிலே சிலர் அருமையான தாழ்மையாய் நடங்க தங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அருமையான நாம் எப்படி தாழ்மையாய் போவது? ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்த்தால் மரண பரியந்தமும் அவர் தன்னை தாழ்த்தினார். ஒரு மனுஷனுடைய கால்களை அவர் அருமையான தன் கையினாலே துணியை கொண்டு வந்து அவன் கால்களை துடைக்கிறான். பைபிள் சொல்லுகிறது அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று எழுதப்பட்டது. அடிமை என்ற வார்த்தை அருமையான அதிலும் கீழான ஒரு வார்த்தை இல்லை. வேலை செய்கிற ஒரு வீட்டிலே வேலை செய்கிற மனிதனுக்கு ஆண்டவர் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். ஆண்டவர் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். நீங்கள் ஊழியம் என்று சொன்னால் ஏதோ ஒரு மேன்மையான பதவி என்று நினைக்காதிருங்கள். அருமையான ஊழியம் என்று சொன்னால் ஏதோ நம்ம பிரசங்கம் பண்றோம் பெரிய ஆளு அப்படிலாம் நினைக்காதீங்க. ஊழியக்காரனுடைய டைட்டில் என்னன்றா வேலைக்காரன். Glory to God. அவன் அருமையான ஜனங்களுக்கு கர்த்தர் அவனை வேலைக்காரனாக அபிஷேகம் பண்ணினார். தேவனாகிய கர்த்தர் அந்த வேலைக்காரனை போலதான் பூமியிலே வந்தார். அடிமை ரூபம் எடுத்த வேலைக்காரன் ஒரு வீட்டுல வேலை செய்யணும். ராத்திரி 10 மணிக்கு எழுப்புவாங்க. அங்க உள்ள எல்லா வேலையும் செய்யணும், வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செய்யணும். ஒரு வேலை செய்யிட்டு இருக்கும்போது அவங்க கூப்பிடுவாங்க இந்த வேலை செய். ஆனா எல்லாவற்றையும் அவங்க செய்யணும். எதிர்க்க கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே அவர்கள் கரையமாய் கொள்ளப்பட்டவர்கள், விலைக்கு வாங்கி அருமையான சந்தையில எப்படி நீங்கள் மாடு ஆடு விலைக்கு வாங்குறார்களோ அதை போல அங்கே வந்து சந்தையிலே மனிதர்களை விற்பார்கள். அப்படி வாங்கிட்டு வந்து காதிலே 2 ஓட்டை போட்டு பெரிய வளையம் போட்டிருக்கும். இன்னாருடைய வேலைக்காரன் என்று சொல்லுவார்கள். ரோட்டிலே போகும்போது கூட வேலைக்காரன் என்று சொல்லுவார்கள். சில சமயங்களிலே நமக்கு தாழ்மையான ஜீவியம் வாழ்க்கையின் பிரயாணத்திலே, பொருளாதாரத்திலே, உலகத்தின் காரியத்திலே சிறுமைப்பட்டிருக்கும் போது நம்ம தாழ்மையாய் நடந்து கொள்வோம். ஆனால் உயர்ந்த இடத்திலே வரும்போது, நாம் உயர்ந்த இடத்திற்கு போகும்போது சிலர் வந்து புறப்பட்ட இடத்தை மறந்து விடுவார்கள். நான் உங்கள் வாழ்க்கையில ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஒருபோதும் கர்த்தர் உங்களை அழைத்த இடத்தை நீங்கள் ஒரு காலம் மறக்காதீர்கள். உங்களுடைய ஜீவியத்திலே ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் பெரிய வீட்டில் இருக்கலாம், அருமையான பெரிய பதவியில் இருக்கலாம், பெரிய வேலை இருக்கலாம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் நிறைய பேங்க் பேலன்ஸ் வைத்திருக்கலாம், உங்களை சுற்றிலும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் புறப்பட்ட இடத்தை மறந்து போவீர்களானால் கிருபையை இழந்து போக வேண்டியிருக்கும்.
எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஆனா கிருபை மாத்திரம் இருக்காது. தேவ கிருபை மாத்திரம் இருக்காது. நான் ஒரு சமயம் ஒரு பாஸ்டர் மெட்ராஸ்ல விசிட் பண்ண போயிருந்தேன். அவருடைய இந்த ஃபுல் பீட்டுக்கு கீழே தையல் மிஷின் போட்டிருந்தார். அது சின்ன சபைதான், ஒரு சின்ன இடம். மெட்ராஸ்ல இடம் எவ்வளவு காஸ்ட்லி, ஒரு சின்ன ஆராதனை பண்ற இடம். நான் நினைச்சேன், அந்த அம்மா எங்க சொந்தக்கார ஒரு அம்மா அங்க போயிருந்தாங்க, ரொம்ப தூரம் சொந்தம். அவங்க தான் என்னை கூட்டிட்டு போனாங்க. நான் அந்த அம்மாட்ட வரும்போது சொன்னேன், ஏமா அவங்க பாஸ்டர் இந்த ஃபுல் பீட்டுக்கு கீழே அந்த மிஷினை போட்டுக்கிற, அந்த மிஷினை எடுத்து வெளியே போட்டு அங்க 2 பேர் உட்கார்ந்து இருப்பாங்களே, ஏன் அந்த இடத்தை அவர் அதை வச்சு அடைச்சிருக்கிறார் ஐயா? அதையா கேட்டீங்களா? அவர் இந்த ரோட்ல, அவர் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த ரோட்ல போட்டு மிஷின் தைச்சாரு, துணி தைச்சிட்டு இருந்தாரு. கர்த்தர் அவர் அழைச்சி இன்னைக்கு அவர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இந்த இடம் இவ்வளவு பெரிய இடம் கிடைக்கிறதுக்கு இப்ப இருக்கிற அந்த கட்டடம் எல்லாம் அவருக்கு தான் சொந்தம். ஆமென். அதனால அவரு என்னை ஆண்டவர் அழைத்த இடத்தை நான் மறந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ற இடத்துல அதை வச்சிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு ஊழியக்காரனையும் கர்த்தர் அழைக்கும் போது, டிஜிஎஸ் தண்டவாளத்திலே சாகும்படி தலையை வைக்க போன மனுஷன், யோசிச்சு பாருங்க. அவருடைய மாமன் எதிர்பட்டு, எப்பா இயேசுன்னு ஒரு தெய்வம் இருக்கிறாரு, அவரை ஏற்றுக்கொள்ள. மாமா மாத்திரம் அந்த வழியிலே வராமல் போயிருந்தால் அவர் தண்டவாளத்திலே தலையை வைத்து சாக போன மனுஷன். உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கர்த்தர் அவரை ஆசீர்வாதமான மனிதனாய் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சிறுமையை, நீங்க உங்க சிறுமையை நினைங்க. தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியல, தாழ்மை கற்றுக்கொள்ள முடியலன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அருமையான கற்றுடைய எல்லாம் அருமையான இயேசுவை பார்க்க வேண்டும். எல்லா பதவியும் நம்மை விட்டு எடுபட்டு போய்விடும். நீங்க என்ன பதவியில் இருந்தாலும் சரி, ஐஏஎஸ்ஆ இருந்தாலும் சரி, அது பெரிய ஆபீசரா இருந்தாலும் சரி, இல்ல ஜிக்மருக்கு டைரக்டரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. இப்ப ரீசெண்டா தான் ஜிக்மர் பழைய டைரக்டர் செத்து போயிட்டார். எல்லாம் நம்ம விட்டு போய்விடும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே அழகு போய்விடும். வாலிபத்தில் இருக்கிற அழகு அருமையான 50 வயசு 60 வயசு இருக்குமா? இருக்காது. எல்லாம் மாறி போகிற உலகம், எல்லாம் மறைந்து போகிற உலகம், எல்லாம் விலகி போகிற உலகம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மையை உங்களாலே அருமையான ஒரு தாழ்மையான ஜீவியம் ஆவிக்குரிய பகுதியிலே செய்ய முடியாவிட்டால் நீங்கள் இயேசுவை பாருங்கள், இயேசுவை பாருங்கள். மரண பரியந்தமும் அவர் தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அதான் எழுதப்பட்டது. ரோமருக்கு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அல்லாமலும் ஒருவனுடைய மீதினாலே அந்த ஒருவர் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டு இருக்க, கிருபையின் பரிபூரணத்தை நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. பரிபூரணம், கிருபையின் பரிபூரணத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் உண்டாக வேண்டும். ஆமென். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அருமையான நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு தாழ்மையின் ஜீவியம். யோவான் சாணன் சொல்லுகிறான், அவர் பெருக நான் சிறுக. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், எல்லாராலும் துடைத்து போட. எனக்கு அந்த பகுதி தான் என்ன ரொம்ப தொடுகிற பகுதி. என் ஊழியத்தினுடைய அஸ்திபாரமே அதுதான். எல்லாராலும் துடைத்து போடப்பட்ட அழுக்கும் கந்தையுமான மனுஷனுக்கும் தேவ தூதனுக்கும் நான் வேடிக்கையானேன். கமால என் கீழிருந்து படித்த ஒரு பெரிய படிப்பாளி, ஹை எஜுகேஷன். அந்த நாள்ல ஹையர் ஸ்டடிஸ் ஒருத்தர் படிச்சிருப்பானா பவுல் தான். பெரிய பணக்காரன், நியாயப்பிரமாணத்தை தரவாய் கற்றறிந்தவன், சனகரின் சங்கத்திலே முக்கியமான மனிதன். சமுதாயத்திலே அவனை தெரியாதவர்கள் யாரும் இல்லை. பிரதான ஆசாரியனோடு கூட அவனுக்கு தொடர்பு உண்டு. அருமையான பிரதான ஆசாரியனோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்பு பவுலுக்கு கிடைத்திருக்கிறது. ராஜாவை கூட நீங்க பார்த்து பேசலாம், பழகலாம், ஆனா பிரதான ஆசாரியனை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தவன் இப்பொழுது சொல்லுகிறான், இயேசுவை பின்பற்றி இயேசுவுக்காக சேவை செய்கிற அருமையான அவனை போல ஒரு மனுஷனை உலகத்திலே யாரையும் ஒப்பிட்டு பேச முடியாது.
அவன் சொல்லுகிறான், நான் எல்லாராலும் துடைத்து போடப்பட்ட மனுஷன் என்று சொன்னான். இன்னொரு இடத்துல அவன் சொல்றான், அகால பிறவியாயிருக்கிற எனக்கும் இயேசு தரிசனமானார். நீங்க இந்த இடத்த எப்போதும் பெருமையை பிசாசு என்ன செய்வான்? பெருமையை நீங்க எண்ணமோ, பெருமையான சிந்தனையோ, பெருமையான பேச்சோ, பெருமையான பார்வையோ, அருமையான நீங்கள் அந்த இடத்துல சத்துரு உங்களை கொண்டு போய் கொண்டே இருப்பான். நீங்கள் அந்த இடம் உடைக்கப்பட வேண்டும் என்றால் இயேசுவை பாருங்கள். நீங்கள் அந்த இடத்திற்கு வரும்போது மாத்திரமே இந்த வருஷத்துல உங்கள் வாழ்க்கையில எந்த வருஷமும் நடக்காத காரியங்கள் நடக்கும். என்ன நடக்கும் என்றால், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு உங்கள் மேல் பெருகும், உங்கள் குடும்பத்தின் மேல் பெருகும், உங்கள் பிள்ளைகள் மேல் பெருகும், உங்கள் ஊழியத்தின் மேல் பெருகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்க தேவன் பண்ணுவார். ஹல்லேலூயா. இரண்டாவது, கிருபை பெருக வேண்டும் என்றால் வேதம் அருமையான என்ன சொல்லுகிறது என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது, தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். ஆண்டவரை நம்ம நம்புறோம், இயேசு நம்புறார். இயேசு மேலே வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கையினாலே தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. நேற்று எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, பூத்துறையிலிருந்து ஒரு குடும்பம் வந்தது. ஏன்னா எவ்வளவோ வருஷம் நம்ம பூத்துறையில ஊழியம் செய்யறோம். பூத்துறையில இருந்து ஊழியம் செய்யறோம். நேற்று காரு அவங்கள விடுறதுக்கு பூத்துறையும் போச்சு. எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம்னா, நம்ம ரொம்ப வருஷம், ஒரு எப்படியும் ஒரு 10-15 வருஷத்துக்கு மேல அந்த பூத்துறையில ஊழியம் செய்யறோம். ஒரு குடும்பம் கூட நம்மளால அங்க ரட்சிப்புல நடத்த முடியல. அவ்வளவு இருண்ட கிராமம். ஆனா ஒரு குடும்பம் வந்து கர்த்தரை ஆராதிச்சாங்க. ஆமென். இன்னும் அங்க இருக்கிறாங்க ஒரு 10 பேரு. ஒரு ஆராதனை என்றால் இவங்க தான் அங்க ஊழியம் செய்யறாங்க. சில நேரம் 10 பேர் வருவாங்க, அந்த மற்றவங்க எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த இரவுலே அவங்க வந்தாங்க. எப்படிமா வந்தீங்கன்னு, எங்க பையன் கொண்டு விட்டுட்டு போயிட்டான் பாஸ்டர். ஆகவே இந்த அருமையானவர்களே, நீங்கள் அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை என்ன செய்யும் என்றால், தேவனுடைய கிருபையை பெருக பண்ணும். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை சூழ்ந்து. ஆண்டவர் மாத்திரம் பூமியின் யாத்திரையில விட்டுறாதீங்க. ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை ஆழமாக்குங்கள். ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை பெருக பண்ணுங்கள். ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை நீங்கள் கட்டி எழுப்புங்கள். நேசிக்கிறாங்க வாலிபருங்க. அதிகமாய் நேசித்தவங்க தாஜ்மஹாலை கட்டின மும்தாஜும் தாஜகானும். உலகம் முழுவதும் திருமணம் பண்ணா வெளிநாட்டுல வெள்ளைக்காரங்க டிக்கெட் எடுத்து கொடுப்பாங்களாம், நீங்க தாஜ்மஹாலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா தன் மனைவியின் மேலே அவன் வைத்த அந்த நேசத்தினால அருமையான அந்த தாஜ்மஹாலை அவன் கட்டியிருக்கிறான். முழு குரானும் அந்த தாஜ்மஹாலை அவன் அருமையான செதுக்கி இருக்கிறான். அவள் மேலே அவன் வைத்த அன்பு அளவிட முடியாத ஒரு அன்பு. ஆனால் அந்த அன்பு பிரிந்து போனது மரணத்துல. அந்த அன்பு விலகி போனது மரணத்துல. அவளும் பூமியை விட்டு போய்விட்டாள், அவனும் பூமியை விட்டு போய்விட்டான். இயேசு போகாதவர். ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கிலே தேவரீர் என்னோடு கூட வருகிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்று. ஐசியூல இருக்கும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. ஏகப்பட்ட டீப்பு தான் தொங்கும். உள்ள நாட் அலௌட், மற்றவங்க வெளியே உள்ள வரக்கூடாது. அப்படி உள்ள போனவங்க சிலரை கர்த்தர் உயிரோடு கூட. ஆமென், ஆமென். இந்த அன்பிலே இந்த வருஷத்திலே நீங்கள் பெருக வேண்டும். அன்பு எப்படி பெருகிறது? உங்களை ஒருத்தர் நேசிக்கிறீங்க, வீட்டுல இருந்து அந்த அம்மா அப்பதான் வந்திருக்கோம்,
அங்க சாப்பிட்டியா, எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்றீங்க, வந்து 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. நீ இப்ப தானே போன. இல்ல நீ சாப்பிடாம போயிடக்கூடாது, நான் போன் பண்றேன். அந்த ஐயாவும் அதே போல போன் பண்றாரு. இந்த போன் பில் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பரவாயில்ல 24 நாள் எவ்வளவு நாள் பேசலாம். அந்த நாள்ல நீங்க போன் பண்ணா பில் ஏறிக்கிட்டே வரும், பேச பேச ஏறும். இங்க போன் பில் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் பேசின பில்லு 1.5 லட்சம் ரூபாய் வந்திருக்கு அந்த காலத்துல. அவங்க அந்த பிஎஸ்என்எல் சந்தேகப்பட்டு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அதை போய் பார்த்தாங்க இந்த ராதாகிருஷ்ணன் நகர்ல. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பேசுவீர்கள், பொருட்களை பரிமாறிக்கொள்வீர்கள், அருமையான நேரத்தை அதிகமாய் செலவு பண்ணுவீர்கள், அந்த வாய்ப்பை விடமாட்டீர்கள். எல்லாரும் போன் எடுக்கிறது காட்டிலும் உங்களுக்கு விருப்பமான ஆள் போன் எடுத்தா எப்படி போவீங்க? கீழே விழுந்தாலும் ஓடி போவீங்க. கிளவிங்க கிளவன் போன் பண்ணா எப்படி எடுப்பீங்க? கிடக்குறான், அதை ஆஃப் பண்ணி போடும். அதுல பேச விரும்ப மாட்டீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த வருஷத்துல நீங்கள் அதிகமாய் ஆண்டவரோடு கூட பேச வேண்டும், அதிகமாய் ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவு பண்ண வேண்டும். அருமையான உங்கள் ஆராதனை பலனுள்ளதாய் மாற வேண்டும். நீங்கள் உங்களுடைய ஜெப வாழ்க்கை பலனுள்ளதாய் மாற வேண்டும். அருமையான உங்களுடைய நம்பிக்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. நாங்க உம்மை நம்பி இருக்கிறபடினால உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதா. ஆமென். ஐயா, நான் இத்தனை வருஷம் 45 வருஷமா ஊழியம் செய்றேன் ஐயா. கர்த்தரை நம்பின ஒரு மனுஷன் கூட கெட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. அவன் குடும்பம் கெட்டு போனதில்லை. ஆமென். அவன் பிள்ளைங்க கெட்டு போனதில்லை. அவன் கெட்டு போனதே இல்லையா. வாசிக்கலாம் 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொண்டேன். விருத்த சேதனம் இல்லாத எந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. தாவீதின் நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை பலன் உள்ளது. ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை ஜீவன் உள்ளது. ஆண்டவருடைய மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை ஆச்சரியப்படுகிற நம்பிக்கை. அவன் மேலே கர்த்தர் வைத்த கிருபையும் பரிபூரணமான கிருபையை தேவன் அவன் மேலே வைத்திருந்தார். அளவில்லாத கிருபையை தேவன் அவன் மேலே வைத்திருந்தார். அவன் சொல்றான், ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, அவைகளை நான் ஒரு ஆட்டை போல கிழிச்சு போட்டேன். சிங்கம் கரடி எல்லாம் வர வேண்டாம். நீங்க படுத்திருக்கும் போது கரப்பாம்பூச்சி வந்தா போதும், உங்களை கையில பிடிக்க முடியாது. எலி வந்தா போதும், அவ்வளவுதான், வீட்டுல தொலைஞ்சு. நீங்க போடுற சத்தம், பாத்ரூம் போக மாட்டாங்கறா, பயம். ஒரு ஆள் காவல் காக்கும். இவன் சொல்றான், சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, அதை கிழிச்சு போட்டு. அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் தாவீதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். தேவன் மேலே இவன் வைத்திருக்கிற நம்பிக்கை எவ்வளவு ஆழமானது, தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை எவ்வளவு பெரியது, தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை அருமையான, எவ்வளவு அருமையான பெருசு. ஆச்சரியப்பட்டான். ஆண்டவர் ஒரு மனுஷனை கண்டு ஆச்சரியப்படுகிறார். இஸ்ரவேலுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. உங்க பக்தி ஆச்சரியப்படுகிற பக்தியா இருக்க வேண்டும், வெளிவேஷமா இருக்கக்கூடாது. வெளியிலே பக்தி உள்ளவர்களை போல நீங்கள் காட்சியளிப்பது ரொம்ப லகுவான காரியம். ஆனால் உங்களுடைய பக்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும்ப வேண்டும். அருமையான உங்கள் பக்தி தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை. இந்த வருஷத்துல அதை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், அதை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரிஞ்சு போன ஒருத்தர் திரும்பி சேரும் போது நான் பார்த்திருக்கிறேன், ரொம்ப ஒருத்தர் நேசிப்பான். 5 வருஷம் 10 வருஷம் பிரிஞ்சு போன குடும்பத்தை நான் பார்த்திருக்கிறேன். திருப்பி அவங்க சேருவாங்க பாருங்களேன்.
அங்கே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. அவ்வளவு ஆடிட்டோரியத்துல அவ்வளவு பேர் இருப்பாங்க. அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு எனக்கு ஒண்ணு புரியும், இப்படி இவங்க ஒருத்தரும் யாரையும் பார்க்காம இப்படி பண்றாங்களே சொன்னா அவங்க அவ்வளவு தூரம் ஒருத்தர் நேசிச்சிருக்கிறாங்க. நீ ஏர்போர்ட்ல போய் பாருங்க. ஏர்போர்ட்ல போய் பாத்தீங்கன்னா ஏன் ரெண்டு பக்கம் ஏர்போர்ட்ல அந்த பக்கம் இந்த பக்கம் வேலி வச்சிருக்கிறான்னா இவங்க வந்து ஜாமான வந்து கொண்டு வர்ற பேக், அந்த பேக், இந்த பேக் எல்லாத்தையும் விட்டுருவாங்க, மறந்துடுவாங்க. அவ்வளவு ஜனங்க உட்கார்ந்து இருப்பாங்க. நான் பார்ப்பேன், ஏன்னா நாங்க நிறைய தடவை ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அந்த காட்சி பார்க்க முடியும். அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி கண்ணுல இருந்து கண்ணீர் வரும், அழுவாங்க. அவன் அழுவான், இவன் அழுவான். ஏன்னா 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு சேர்றாங்க. அவங்க ஃபாரின்ல வேலைக்கு போயிட்டு வந்திருப்பான், 10 வருஷம் 5 வருஷம் மனைவியை விட்டு பிள்ளைய விட்டு. தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் மேல வைத்த அன்பு. பேதுரு எப்படி பண்ண அழுகிறான், என்ன நேசிக்கிறாயான்னு சொன்னாரு 3 தடவை. ஏன்னா கடந்த வருஷத்துல ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை பலவீனமானதா இருக்கலாம், ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை சிரமற்ற தன்மையுடையதா இருக்கலாம், ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை நெறிந்த நாணலை போல் இருக்கலாம், ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை அருமையான அசைந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த புதிய வருஷத்தின் மாலை வேளையில கர்த்தருடைய பிள்ளைய இயேசுவின் மேலே நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அருமையான தேவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பதாக. அருமையான உங்கள் நம்பிக்கை பலனுள்ளதா இருப்பதாக, உங்கள் நம்பிக்கை ஜீவன் உள்ளதா இருப்பதாக, உங்கள் நம்பிக்கை அருமையானது, உங்கள் நம்பிக்கை அருமையான பாறையை போல அருமையான உறுதியா இருப்பதாக. கிருபை பெருக அடுத்த இடத்துக்கு நான் உங்களை அழைத்து கொண்டு போகிறேன். காத்திருக்கிற இடம், காத்திருக்கிற இடம். நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தை அதிகமாய் செலவு பண்ணுங்க வருகிற வருஷத்துல. ஹல்லேலூயா. நீங்க மற்றவங்க பேசுற நேரத்தை குறைச்சுங்க. நீங்க ஆண்டுடைய சமூகத்தை அதிகமாய் செலவு பண்ணுங்க. வீட்டுல நீங்கள் தேவையில்லாத அருமையான தேவையில்லாத நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதை காட்டிலும் ஆண்டுடைய சமூகத்தில் இங்க 365 நாள் நான் பிளான் பண்ணிருக்கிறோம். இங்க இருந்து ஜெபம் பண்ணது பிளான் பண்ணி. நீ எப்போ சர்ச்சு திறந்தாரு, நீ காலையிலே திறந்துடும். நீங்க வந்து வரலாம், எங்களோடு கூட நீங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டுடைய சமூகத்தை நான் சிலரை 6 நாளும் ஜெபம் நடந்திருக்குது. அருமையான சிலர் விட்டுட்டாங்க, அந்த ஜெபத்தை விட்டு போயிட்டாங்க. இப்ப அதுக்கு நான் ஒருத்தரையா நியமிச்சுட்டு வரேன். நேற்று ஒருத்தரை செவ்வாய்க்கிழமைக்கு நியமிச்சிருக்கேன். அவங்க சாயங்காலம் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு சபையில காலையிலும் ஜெபம் நடக்கணும், சாயங்காலம் ஜெபம் நடக்கணும், ராத்திரி கூட ஜெபம் நடக்கணும். ஏன்னால் ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிற விளக்கு 24 மணி நேரம் எரிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதிகமாக நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே வருகிற வருஷத்திலே நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்கள். கொரியாவின் எழுப்புதலின் காரணம், கொரியா தேசத்திலே பாலியங்கிச்சோ சபை அருமையான 22 லட்சம் பேர் வராங்க. 22 லட்சம்னா யோசிச்சு பாருங்க. 17 சர்வீஸ் இன்னும் நடக்குதான். காலையில் ஆரம்பிக்கிற சர்வீஸ், ஒவ்வொரு சர்வீஸ்லயும் 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வருவாங்க. அப்படின்னா நீங்க அதை யோசிக்கவே முடியாது. பாண்டிச்சேரியுடைய பாப்புலேஷனே 16 லட்சம் தான். நீங்க யோசிச்சு பாருங்க. ஆராதனைக்கு ஜனங்க வந்துகிட்டே இருப்பாங்க. இது காரணம் என்னவென்றால் அந்த சீகோல் மலை, அந்த செவிக்கிற அந்த மலை. அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த மோசே முகம் பிரகாசித்தது, சூரியனை போல பிரகாசித்தது. ஆகவே அவனை பார்க்க முடியாதபடி அவன் முகத்திலே துணியை கொண்டு வந்து மூடினார்கள். அவ்வளவு வெளிச்சம் அவன் முகத்தில் இருந்தது. நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது உங்கள் ஜீவியத்தின் எல்லா பகுதியிலும் நீதியின் சூரியனாயிருக்கிற ஆண்டவருடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளே பெருகும். அசுத்தாவிகள் ஓடும். நீங்க ஒன்னும் ஜெபமே பண்ண வேண்டாம். பேயை பார்த்து போ இயேசுவின் நாமத்தில் எல்லாம் சொல்லவே வேண்டாம். நீங்க போனாலே பேய் போயிடும். ஆமென். அவருடைய உருமாக்களை கொண்டு போட்டு வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். அவருடைய பாதரட்சிகளை கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேல் போட்டு வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். நீ தங்குகிற வீடு சாதாரணமான இடம் அல்ல, கர்த்தரோடு பேசுகிற இடம்.
கர்த்தரோடு கூட நடக்கிற இடம். ஆகவே இந்த அருமையான மாலை வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளையை காத்திருக்கிற இடம். சங்கீதங்களின் புத்தகம் 127 சங்கீதம் 11 வசனத்தை வாசிக்கலாம். தமது கிருபைக்கு காத்திருக்கிற அந்த வசனத்தை வாசி. 33 சங்கீதம் 18 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். கிருபைக்கு காத்திருக்கிறவர் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணியிருக்கிறார். வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். உன் பிள்ளைகளுக்கு, உன் குடும்பத்துக்கு, சபை மக்களுக்கு கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே காத்திருக்கிற இடம் மரணத்துக்கு. நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 9 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கலாம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய். அப்ப இந்த வருஷத்துல என்ன பெருகணும்? நான் உங்கள் ஆவிக்குரிய பகுதியிலே கிருபை பெருகணும். ஆமென். ஹல்லேலூயா. தானியேல் அந்தி சந்தி மத்தியானவர் பாருங்க, ஹை ஆபீசர். அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ராஜாவுக்கு அடுத்த இடத்துல அவன் இருக்கிறான். எவ்வளவு வேலை இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி உயர்ந்த இடத்துல இருக்கணும். அவங்களோட தொலைபேசியில தொடர்பு கொள்ள முடியாது, அவங்கள பார்க்க முடியாது, அவங்க இடத்துல எந்த அப்பாயின்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க சென்ட்ரல் இருக்கிற அருமையான பெரிய பதவியில் இருக்கிற அமைச்சரா இருக்கிறவர்களை நீங்க பார்க்கவோ பேசவோ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே தான் தானியேல் இருக்கிறான். ஆனால் அவன் அப்படிப்பட்ட இடத்துல இருப்பதற்கு காரணம், அப்படிப்பட்ட இடத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்வதற்கு காரணம், அவன் அப்படிப்பட்ட இடத்தை அனுபவிப்பதற்கு காரணம், அடிமையாய் வந்தவன் அவன் அந்த தேசத்துல உயர்ந்த இடத்திற்கு போவதற்கு காரணம் அவருடைய செப வாழ்க்கை தான். அவன் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்ததுனால கர்த்தர் அவனை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போனார். சர்ச் இருக்கிறோம், சில சமயம் நல்ல மியூசிக் இருக்கும், நல்ல பாட்டு இருக்கும். இப்ப இந்த ஐயா வந்திருக்கிறாரு, அவர் மியூசிக் வாசிக்கிறாரு. எல்லா வாரமும் சாயங்காலம் வரமாட்டார். எல்லா நாளும் அப்படி இருக்காது. சில நேரம் நான் மாத்திரம் இங்க உட்கார்ந்து இருப்பேன், சில நேரம் நானும் சிஸ்டர் உட்கார்ந்து இருப்போம். எல்லாருக்கும் ஆனா ஒண்ணு மாத்திரம் எங்களுக்கு தெரியும், அவருடைய ஆலயத்திலே வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், அவருடைய சமூகத்திலே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். Praise the Lord. இந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருக்கும். உங்களை ஒருவர் பார்க்க வேண்டும் என்றால் வீட்டில் இருப்பாங்க, ஆபீஸுக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க, அடுத்தது அவங்கள பார்க்கணும்னா சர்ச்சில் பார்க்கலாம். இப்படிதான் சொல்ல வேண்டும். ஏன்னா அப்படி ஒருத்தர் சொன்னாங்க. நான் ஒரு டெத் சர்வீஸ்ல இருக்கும்போது அந்த பிரதர் சொல்றாரு, இந்த கொசு ஒழிக்கிறதுலாம் வேலை செய்தார், ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவர் சொல்றாரு, நான் வேலைக்கு போவேன், வீட்டுல வேலைகள் இருக்கும், அதையெல்லாம் செய்வேன், வீட்டுல தேவையான ஜாமான் எல்லாம் வாங்குவேன், அடுத்தது நான் எங்க இருப்பேன்னா பாஸ்டுக்கு வேலை செய்ய போயிடுவேன், சர்ச்சில் உட்கார்ந்து இருப்பேன், அங்கதான் நீ என்ன பார்க்கலான்னு சொன்னாங்க. இது என்ன மாதிரி சாட்சி? ஆமென், ஆமென். இப்ப நம்ம ஆட்களை 1ஆம் தேதி இப்ப எங்க பார்க்கலாம்? நம்ம வாலிபர்கள், நமக்கு நிறைய வாலிபர்கள் இருக்கிறாங்க. இப்ப அவங்களெல்லாம் எங்க பார்க்கலாம்? நெட்டிலே பார்க்கலாம். வீட்டிலே நெட்டு போயிட்டு இருக்கோம், அதுல உட்கார்ந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சினிமா தியேட்டர்ல சிலர் இருக்கிறார், டிவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க மெட்ராஸ்ல என்ன ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய பர்சங்கியார் வெள்ளக்காரன் வந்தா கூட சாயங்காலம் கூட்டத்துக்கு 5 பேர் 6 பேர் தான் இருப்பாங்க, யாரும் வரமாட்டாங்களா. அதுவும் வெளிநாட்டுல நான் சண்டே ஈவினிங் ஒரு மீட்டிங்கை எப்படியாவது குடிச்சு போய் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி நெட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எல்லா இடமும் அந்த பகுதியில் இருக்கிற சர்ச்செல்லாம் நெட்ல வந்துட்டு இருக்கோம். பாக்குறேன், அவங்க சொல்றாங்க சண்டே ஈவினிங் சர்வீஸே கிடையாதுங்கிறாங்க, ஒரு சர்ச்சும் திறக்காதுங்க, மார்னிங் சர்வீஸோடு முடிஞ்சுங்கிறாங்க. அப்படியே மார்னிங் சர்வீஸ்ல பிரசங்கம் பண்ண போனாலும் பாத்தீங்கன்னா பெரிய சர்ச்சா இருக்கும்.
1000 பேர் இருக்கலாம். நான் நினைச்சேன் எனக்கு எப்படியாவது 1000 நம்ம கணக்கு பண்ணி போட்டோம். பாஸ்டர்ல எப்படி ஒரு 500 பேர் வருவாங்க. சரி, அது கூட இல்லாட்டாலும் ஒரு 250 பேராவது வருவாங்க. இன்னைக்கு நல்ல ஒரு செய்தியை ஜனங்களுக்கு கொடுத்துட்டு வரணும்னு யோசிப்பேன். அங்க போய் பார்த்தா 10 பேர் உட்கார்ந்து இருப்பான். 10 பேர் யாருன்னா 70 வயசுக்கு மேல உள்ள ஆளு. அவனை எப்படி கொண்டு வந்து உட்கார, சிலரை பார்த்து எப்படி வந்திருக்கிறாங்கன்னா அந்த வண்டி ஓட்டுறவங்க கொண்டு உட்கார வச்சுக்கிறாங்க. திருப்பி டைம் முடியும் போது கையை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படிதான் இருக்கிறான். ஆண்டவர் சமூகத்திலே ஜனங்க நேரத்தை செலவு பண்ண விரும்பவில்லை. இந்த ஆளுங்கெல்லாம் எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா அப்படி சிரிக்கிறதும் பேசுறதும். 6 மணி 7 மணிக்கு டேபிள்ல போய் உட்கார்ந்தா அவன் வீட்டுக்கு போற நேரம் 9:30 10 ஆகும். என்னதான் சிரிக்கிறானோ என்னதான் நான் யோசிச்சிருந்தேன். ஏன்னா அவன் இங்கிலீஷ் எனக்கு புரியாது. அவன் என்னதான் பேசுறானோ என்னதான் சிரிக்கிறானோ என்னதான் சாப்பிடுறானோ. இயேசு யாருன்னே எனக்கு தெரியல. ஆமென். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க பழகிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தால் சத்துரு நடுங்குவான். Glory to God. தானியேலை பார்த்து பிசாசு நடுங்கினான். ஐயா, தேசத்தின் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற வாலிபன். இவனுக்கு வயசான ஆள் கிடையாது. வாலிப நாட்களில் ஒரு ரகசியம் சொல்றேன். வாலிபமா இருக்கிற நாட்களில ஆண்டவரை ஒரு மனுஷன் தேடினா அவனுடைய வயசான காலம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா அது கஷ்டமான காலம். வாலிப வந்து சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கிற அந்த நேரம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான நேரம். ஏன்னா மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ மெசேஜ் வந்துட்டே இருக்கு. ஏன் ஆஃப் பண்ணி வச்சுக்கிற? உன் போன்ல தொடர்பு கொள்ள விரும்புற? இப்படி என்னெல்லாமோ வருது. வாலிபத்துக்கு நிறைய போராட்டம் இருக்கு. ஆனா வாலிபனாய் யோசுவா கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்ததுனால மோசேயுடைய ஊழியம் அவனுக்கு கிடைச்சு. அவன் பிள்ளைகளுக்கு கிடைக்கல. மோசே பிள்ளைகளுக்கு அந்த ஊழியம் கிடைக்கல. மோசே மரிச்ச பின்பு லட்சக்கணக்கான ஜனங்க, யோசி பாருங்க, பல லட்சம் ஜனங்களை நடத்துறது பாக்கியம் இந்த யோசுவாவுக்கு கிடைச்சிச்சு. ஆண்டவர் சொல்றாரு, மோசையோடு கூட இருந்தது போல நான் உங்க கூட இருப்பேன். இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் காரத்தை செலவு பண்ணா வயசான நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். நிறைய பேருடைய ஃபார்முலா என்னன்னா, வயசான காலத்துலதான் வர்றாங்க. இந்த வயசான காலத்துல வர்றாங்க பாருங்க, அவங்க சபைக்கு ரொம்ப தொந்தரவா இருப்பான். ஆமா, 60 வயசுக்கு மேல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படி இப்படின்னு வர்ற ஆளுங்க இங்க இருக்கிற வாலிப பசங்கிட்ட திட்டிட்டு இருப்பாங்க. ஒழுங்கா உட்கார்ந்து, பேசாத, அங்க போகாத, இங்க போகாத. இவன் 60 வயசு வரை இவன் பண்ண சேட்டைக்கு அளவே கிடையாது. அதையெல்லாம் மறந்துடுவான் அவன் சுத்தமா. ஒரு வேற ரொம்ப பக்தி வைராக்கியமா பேசுற மாதிரி பேசுவான். ஏன் பாஸ்டர் சீக்கிரமா வரக்கூடாதா பிரசங்கம் பண்றது? 9 ஆச்சு, இன்னும் 9:30 வந்துட்டு இருக்கிறாருமா. உன்னை வந்து உதைக்கணும். நீ என்னைக்கு வந்த சபைக்கு, எங்க இருந்து வந்த, அப்படியே நீ சபைக்கு வந்தாலும் கேட்டுக்கிட்ட நின்று பிரசங்கம் கேட்டு போயிருக்கிற. உங்க அப்பா அம்மா உள்ள உட்கார்ந்து இருந்தா நீ கேட்டு போயிக்க. இப்போ எல்லா பிள்ளைங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பிள்ளைங்க இல்ல, இப்போ வேலை இல்ல, பிசினஸ் இல்ல, எது இல்ல. அங்க வீட்டுல உட்கார்ந்து இருந்தா அந்த அம்மா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால பைபிளை கையில தூக்கியாச்சு. இவன் பைபிளை கையில தூக்கி ஒரே பக்தி. நான் நினைச்சேன், ஏன் வீட்டுல இருக்க முடியாது? வீட்டுல இருந்தா அவன் தொலைஞ்சான், அதோட பைத்தியம் முடிச்சிடும். அங்க ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கு பாருங்க, அது குறைஞ்சிக்கிட்டு பைபிளை வச்சுக்கிட்டு ஐயா வராரு. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன். இது நீ எப்போ வந்திருக்குன்னு தெரியுமா? நான் வந்து எப்படியா சரி வயசான காலத்துலயும் வந்து சேர்ந்தியா, நான் தப்பா சொல்லல, ஆனா வாலிபத்துல வந்திருக்கணும். ஆமென். வாலிபத்துல வந்திருந்தா அந்த வாலிப பக்தி இருக்கிறது. வாலிப நாட்களிலே நீங்கள் கர்த்தரை தேடுகிற அந்த தேடுதல் இருக்கிறது, அது ஆச்சரியமானது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆகவே காத்திருக்கிறவர்கள் கிருபை பெறு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் முடிச்சுடுவேன். அடுத்தது அருமையானவர்களே, வாசிக்கலாம் 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறாவது, கிருபையும்
சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. தேவனை அறிகிற அறிவிலே பெருகுவீர்களாக. அந்த வசனம் அது 2ஆம் வசனம் தானே. தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் பெருக வேண்டும். நீங்க இந்த பைபிளை போன வருஷம் நம்ம சிலர்னால நம்ம பண்ணல. இந்த ஜனவரி மாசம் அம்மா டெஸ்ட் வைப்பாங்க. என்ன பரீட்சைன்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. போன வருஷம் நீங்க நிறைய பிரைஸ் எல்லாம் வாங்கணும் இருக்கிறீங்க. அந்த பரீட்சை மறுபடியும் நடக்கும் ஜனவரி மாசம். வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவரை அறிகிற அறிவு வளரணும். நீங்க அதுக்கு எண்டே கிடையாது. இப்போ ஒருத்தரை பத்தி உங்கள்கிட்ட கேட்டு, உங்களுக்கு பழக்கமான ஒருத்தரை கேட்டா நீங்க ஒரு 5 நிமிஷத்துல போய் சொல்லிடுங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷன், தாழ்மையான மனுஷன், பொறுமையான மனுஷன், அவர் வருவாரு போவாரு, அது தெரியாது, நல்ல அருமை. இதெல்லாம் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல ஒருத்தர் அறிஞ்சுக்கலாம். ஆனா இத வாழ்நாள் முழுவதும் நீ படிச்சிருந்தாலும் உனக்கு புரியாது. ஆனா நீ அதை அறிய பிரயாசப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நீ வசனத்தை என்ன பண்ணணும்னா படிக்கணும். புரியாது. நான் எப்பவும் சில செய்தி எனக்கு வரும். நான் யோசிப்பேன், இந்த செய்தி எப்படி பிரசங்கம் பண்ண முடியும், எப்படி பிரசங்கம் பண்ண முடியும், இதுல இருந்து என்ன எடுக்க முடியும் நினைப்பேன். ஏன்னா நான் எவ்வளவு வருஷம் பிரசங்கம் பண்றேன்? 45 வருஷம் பிரசங்கம் பண்றேன். நீங்க அங்க பிரசங்கம் பண்ணவங்க கேளுங்க, பாஸ்டர் பேசுனது திருப்பி பேசினாரான்னு கேளுங்க. இப்பதான் அங்க பேசிட்டு இங்க வரேன். அத பேசுவேன், ஆனா வேற மாதிரி பேசுறேன். அங்க இப்ப முன்ன 2 செய்தி பேசுவேன். இப்போ அங்க மூலகுளத்துல காலையில பேசிட்டு மறுபடியும் இங்க வருவேன். ஏன்னா இந்த வேதத்தை 66 புத்தகம் இருக்குது. படிக்க 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 இதுக்குள்ள பொக்கிஷம் இருக்குது. இது போயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க மெடிக்கல் ஒரு அளவு தான் படிக்க முடியும். 5 வருஷம் ஒரு MD முடிச்சு அதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 8-10 வருஷம் போடுங்களா, அதை விட முடிஞ்சு போச்சு. காலேஜ் ப்ரொஃபஸரானா அதுக்கு ஒரு குறிப்பிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் படிச்சு முடிச்சிடலாம். நீங்க லா டிபார்ட்மெண்ட் போனா அது ஒரு குறிப்பிட்ட அளவு படிச்சு முடிச்சிடலாம். சும்மா புக்கெல்லாம் பின்னாடி வச்சுக்கிறாங்க. அது சும்மா தங்களை ஒரு பெரிய ஆளா காட்டுறதுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா வக்கீல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 50-100 புக்கை பெருசா அடிக்கடிக்க வச்சிருப்பான். ஆபீஸ் எல்லாம் பெரிய டேபிள போட்டு வச்சிருப்பான். ஆனா ஒரு கேஸும் ஜெயிக்காது. அது வேற இருக்கு. இதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஏன்னா நான் நிறைய இடத்துல எல்லாம் பார்த்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இருக்கனால பேசுறேன். சும்மா அப்படி இப்படின்னு அடுக்கி வச்சிருப்பான். நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த வக்கீல பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளை பைபிளை நீங்க படிச்சுட்டே இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. புக்ஸ் படிக்கலாமா பாஸ்டர்? நீ பைபிளை படிச்சு நல்லா தேறிட்டா புக்கு படி. அப்ப உனக்கு இது தப்பா ரைட்டான்னு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. இவங்க போதனை சரியான போதனையா தவறான போதனையான்னு தெரியும். பைபிளை நீ படிச்சுட்டே இருக்கணும். பிரசங்கம் கேட்கறது அது ஒரு நேரம், நீ தியானிக்கிற ஒரு நேரம். ஒட்டகம் என்ன பண்ணும்? அருமையான 225 குடம் தண்ணி குடிக்குமா ஒரே நேரத்துல. அது பிறகு அது அந்த டிராவல் முடிகிற வரையிலும் அது தண்ணி குடிக்காது. அந்த தண்ணியை தான் அது மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணும். நீ மாடு பார்த்துருக்கீங்களா? நைட்ல தான் அது என்ன பண்ணும்? நல்லா தூங்கும், வாய் மட்டும் அசைச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு சாப்பிடும் போது நிறைய படப்படான்னு சாப்பிடும். அது வரும், அது அப்படியே அசைப்படும். நீங்க வசனத்தை அசைப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசு 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 வாசு. இனிமே எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்களுக்கு தெரியாது. நான் எவ்வளவு பிரசங்கம் பண்ண எனக்கு மனசுல அப்படிதான் நான் எப்பவுமே நினைப்பேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு ஒண்ணும் உண்மையாவே தெரியாது. நிறைய வசனம் அவங்ககிட்ட கேட்டு வாங்கிடும். ஏன்னா இது எண்டே கிடையாது. முடிச்சிட்டோம் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா பெருமை வந்துடும். ஆமென். தெரிஞ்சு எல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எனக்கு படிக்கிறவங்க எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி 10 பேர் இதுல உட்காந்து என் பிரசங்கத்தை கேட்டா அவன் கேட்பானா? பாசு பேசலாம் அவர் சொல்றான். ஏன்னா இவன் எல்லாம் தெரியும்னு சொல்றோம். கற்றுக்கொள்றவனுக்கு தான் பிரசங்கம் பண்ண முடியும். 10ஆம் கிளாஸ் படிச்ச ஒருத்தர் 5ஆம் கிளாஸ்ல வந்து உட்கார்ந்து எப்படி உட்கார்ந்துருப்பான்? நானே நடத்திடுவான். ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அவன் அதிகமாய் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் எப்போதும் இருக்க வேண்டும்.
கற்றுக்கொள்ளுகிற சிந்தை இருக்க வேண்டும், கற்றுக்கொள்ளுகிற உணர்வு இருக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை இருக்க வேண்டும். ஆமா, மற்றவங்களெல்லாம் பத்தி நமக்கு அறிய தேவையில்லை, மற்றவங்களுடைய குறைகளையும் நம்ம சொல்ல தேவையில்லை. பிரசங்கத்துல ஒரு ஊழியக்காரன் வசனத்தை தான் பேசணும், வேற எதுவும் பேசக்கூடாது. ஒன்னு ரெண்டு அப்படி கொஞ்சம் பேசினாலும், ஏன்னால் ஆசாரியன் உதடுகளிலே வசனத்தை தேடுவார்களே. அந்த வசனம் ஒரு ஊழியக்காரனுடைய வாயில அந்த வசனத்தை அவன் பேசும்போது அந்த வசனம் என்ன செய்யும்னா சீர்படாதவனை சீர்படுத்தும். ஆமென். பரிசுத்தம் இல்லாதவனை பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத வருவானானால் அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும். கிருபையை பெறாத ஒரு மனுஷன் வருவானானால் அவனை கிருபைக்குள்ளே நடத்தும். ஹீலிங்ஸ்க்காக ஒருத்தன் வருவானா அவனை சுகமாக்கும். அருமையான தீர்க்க தரிசன வசனங்களை கேட்க வருவானானால் அவனுக்கு இது ஒரு பெரிய தீர்க்க தரிசன வார்த்தை. ஆமென். இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். அவனோடு கூட பேசும், சம்பாஷிக்கும். ஆகவே நீங்கள் கர்த்தரை அறியுங்கள். செய்தி வசனத்தை வாசிக்கலாம். நான் முடிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே வந்த ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். கிருபையிலே இவர்கள் பெருகுவார்களாக, கிருபையிலே வளருவார்களாக, கிருபையிலே கட்டப்படுவார்களாக, கிருபையை சுதந்தரித்துக் கொள்வார்களாக. கிருபை இவர்கள் குடும்பத்தின் மேலும், இவர்கள் பிள்ளைகளின் மேலும், இவர்கள் சபையின் மேலும், இவர்கள் ஊழியத்தின் மேலும் கர்த்தருடைய கிருபை இந்த 2025 வருஷத்துல பெருகுவதாக உம்முடைய கரத்திலே வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.